இத்தனை வகையான வெரைட்டி இருக்குது புனர்பூல. இனிமேல் புனர்பூ தோஷத்தை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். அதனால ஆட்சி பெற்றவனுடைய வீட்டுல இருந்தா, தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்தால், உச்ச வீடுகளில் இருந்தால் புனர்பூ வேலை செய்யாதுன்னு சொன்னா நம்பாதீங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க. சரியா? மற்ற வீடுகள்ல இருந்தா பவர்ஃபுல்லான தோஷம் வேலை செஞ்சிடும். ஆண் ஜாதகத்துல பெண் ஜாதகத்துல இருக்கு, இது குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது, திருமண பொருத்தத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு ஃபில்டர் பண்ணீங்கன்னா 100% ஜாதகத்தை நீங்க ஃபில்டர் பண்ணி ரிஜெக்ட் பண்ற மாதிரி தான் வரும். கல்யாணத்துக்கு முயற்சிக்கு ஒத்து வர மாதிரி பார்க்கவே முடியாது. அதனால நிதானமா பொறுமையா பாருங்க. ஒரு ஜாதகத்தை பாக்குறதுக்கு ஒரு நாள் முழுக்க கூட டைம் எடுத்துக்கீங்க. மறுநாள் கூட அப்பாயின்மெண்ட் கொடுங்க, டைம் கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா பழகுங்க. அப்புறம் போக 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 ஸ்பீடு கூட்டிடலாம். ஸ்பீடு கூட்டிடலாம். என்னுடைய அப்பாயின்மெண்ட் டயத்தெல்லாம் பாத்தீங்களா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 8 நிமிஷத்துல வரக்கூடிய காலை பேசி முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறேன். அது அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீட கூட தானா வந்துடும். ஓகே, நான் முரளிதரன் பேசுறேன் சார். சார், இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல சனி மீனத்துல சுயசாரம், சந்திரன் கண்ணில, ஆமா சார், சந்திரன் கண்ணில சுயசாரம், அங்கேயே சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் கண்ணில, கண்ணில சுக்கிரன் சந்திரன் கண்ணில, சந்திரன் சுயசாரம், அங்க சனி சுயசாரம் மீனத்துல. இது எந்த மாதிரி புணர்ப்பா வேலை செய்யும் சார்? வயசு கம்மியான பசங்க பெண் மேல மோகத்தை கொடுக்கத்தான் சார். காதல் கழகமான பொதனுடைய வீட்டுல உட்காந்து சுக்கரன் மிச்ச சுயசாரம் வாங்கி கொடுக்கறதா கொஞ்சம் வயசு பசங்களா இருந்தா தப்பான பெண்கள் மேல மோகம் கொடுக்கத்தான் செய்யும். அப்புறம் தான் லேண்டு ப்ராப்பர்ட்டி சொத்து பத்து மேல எல்லாம் கொடுக்கும். அப்புறம் தான் இங்க சனி தொழில் காசு பணம்ங்கிறதுல அப்புறம் தான் கொடுக்கும். வயசு பசங்களாக இருந்தா தப்பான எண்ணம் மனசுக்குள்ள ஓடத்தான் சார் செய்யும். அடிச்சு சொல்றேன். சரியா? கரெக்ட் சார். நீங்க சொல்றது பிஃபோர் மேரேஜ் இருக்கு, அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இப்ப கிட்டத்தட்ட 57 வயசு இன்னைக்கு. எல்லாமே கடந்திருப்பாங்க சார். எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணிருப்பாங்க சார். பண்ணிருப்பாங்க. பிஃபோர் மேரேஜே இருந்து இப்போ அதுக்கு தொடர்றது இன்னைக்குமே. இப்ப 57. புதனுடைய வீட்டுல சந்திரன் சுக்கரன் உட்கார்ந்து இருக்குன்னா அது தப்பான பாதிக்கு போகாம விடுமா? பண்ணத்தான் சார். இது ஒரு புனர்பூசா வேலை செய்யுது. வேலை செய்ய. ஆனா அவங்களுக்கு நல்ல பாருங்க, நல்ல வருமானம் வரும், நல்ல காசு கொட்டிக்கிட்டு வராது. அப்படி கொட்டிக்கிட்டு இருக்க திமுறதான் அவர் இப்படி சேட்டை பண்ணி இருக்காருன்னு அர்த்தம். அதான் உண்மை. எஸ், ஓகே. ஆமா, தொழில சார் கரெக்ட். தொழில் நல்லா வருமானம் போட்டிக்கிட்டு இருக்கு. சனி குருடைய வீட்டுல உட்காந்து சுயசாரம் ஆகிருக்கு. காசு பணம் கொட்டுக்கிட்டு இருக்கு. காசு பணம் இருந்தா தானே இந்த எச்சக்கலா பத்தி எல்லாம் வரும். இல்ல தப்பா எடுத்து வந்துடும். கரெக்ட் கரெக்ட், உண்மைதான் சார். கரெக்ட் கரெக்ட். இதுல 10 ரூபாய்க்கு வருமானம் இல்ல, காசு இல்லைன்னா எவ்வளவு மதிக்க மாட்டான்ல, எவ்வளவு பக்கத்துல கூட அண்ட விட மாட்டாரு. இதுகிட்ட இருந்து வருமானம் வருதுனால எவ்வளவு உள்ள சேர்த்துக்கிறேன். அப்படி போயிருதுல, அப்படியும் போயிருது. உலகம் அப்படித்தான் இருக்கு, நாகரிகம். அப்படி போயிருக்கு. இது என்னன்னா கரெக்ட் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிகினிங்ல இருந்தே வீடு கட்டி கொடுத்து பசங்களை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாமே நடந்திருக்கு. எல்லாமே இன்னொரு தந்தை மாதிரி நடந்திருக்கிறாரு இல்ல? எஸ் எஸ் எஸ், மாற்றான் தந்தை மாதிரி நடந்திருக்கிறாரு. அதான் பாருங்க. ஆமா சார், அதை வச்சு நடத்திட்டு இருந்தது பாருங்க. அடுத்தவரும் போட்டாட்டி வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஆமா ஆமா சார், கரெக்ட் கரெக்ட். அதுல அந்த அம்மாவுடைய புருஷனும் தெரிஞ்சும் தெரியாம ஒத்து இருப்பாரு. ஆமா சார், ஆமா. அவங்க ஆட்டோ டிரைவரு. அந்த அம்மாவுடைய புருஷன் செத்து போனாரு, வச்சாரு, செஞ்சாரு, ஓடி போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லவே இல்லை. நல்லா பாருங்க. அந்த அம்மாவுடைய புருஷன் அங்கதான் இருக்காரு. அதுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு. தெரியாத மாதிரி வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு இருக்காரு. அதுதான். எஸ் எஸ், ஆமா சார். இன்னைக்கு இருக்காரு, உயிரோடு இருக்காரு. அவங்க அவர் ஆட்டோ ஓடிட்டு இருந்த ஆரம்பத்துல. ஸோ இன்னைக்கு ஸ்டேஜ் அது நல்லா வெல் ஆஃப், எல்லாமே வெல் ஆஃப். இந்த ஆள்கிட்ட காசு வாங்கி புருஷனுக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த ஆள்கிட்ட காசு வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கோம். இந்த ஆள்கிட்ட காசு வாங்கி வீடு கட்டியிருக்கோம். எல்லாமே இந்த ஆள்கிட்ட இருந்து அது எல்லாம் அனுபவிச்சிருச்சு அந்த அம்மா. ஆமா சார், எல்லாமே ஏ டு ஜெட் எல்லாமே, எவ்ரிதிங் எல்லாமே இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. உலகம் அப்படிலாம் இருக்கு சார். இப்படி எல்லாம் கெஸ் பண்ண முடியும் சார். அனுபவம் இருந்தா நம்மளால எல்லாமே சொல்ல முடியும். சரியா? ஆனா அத மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் ஆமாங்க நான் அப்படி எல்லாம் 10 தப்பு தாங்க பண்ணீங்கன்னு ஒத்துக்கிற மாட்டாங்க. அல்லது இந்த மாதிரி வீடியோ போறதுனால என்ன காரிட்டு போவாங்க நிறைய பேர். என்ன சொல்றீங்க? இதுல என்னன்னா சார், கரெக்ட், கல்யாணம் பண்ணும் போது மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இப்ப மேரேஜ் பண்ண லேடி சஃபர் ஆறாங்க சார். இது நாய் வாழ நிமித்த முடியாத அமைப்பு சார். சரியா? நாய் வாழ நிமித்த முடியாத அமைப்பு. இந்த மாதிரி காம இச்சை இயற்கையாவே உங்களுக்கு என்னைக்கு 14 வயசு 13 வயசுல அந்த உயிரினத்தை உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிச்சோ அந்த அளவுக்கு 60-70 வயசு வரைக்கும் 10 வரைக்கும் அது தீராது சார்.
சரியா? தீராது. எந்திரிச்சு நடக்கவே முடியலங்கிற பட்சத்துலதான் அது விடும், இல்லைன்னா விடாது. ஓகேவா? உண்மைதான், உண்மைதான் சார், உண்மைதான், உண்மைதான்.